ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாடல் ஆராதனையை அவர்கள் நடத்துவார்கள். பிரைஸ் காட். ஹalleluya. பாடி கர்த்தரை துதிப்போம், மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் காட். ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் பாடி தேவனுடைய நாமத்தை இந்த காலை வேளையிலே மகிமைப்படுத்துவோம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்பேன், தூயவரில் மகிழ்ந்திருப்பேன். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்பேன், தூயவரில் மகிழ்ந்திருப்பேன். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்பேன், தூயவரில் மகிழ்ந்திருப்பேன். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி அனைத்தையும் மறந்திருப்போம், துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தையும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், தூயவரில் மகிழ்ந்திருப்போம். கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தால் அதுதானே நமது பலன். கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தால் அதுதானே நமது பலன். எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று ஏற்றி போற்றி புகழ்ந்திடுவோம். எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று ஏற்றி போற்றி புகழ்ந்திடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தையும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தையும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், தூயவரில் மகிழ்ந்திருப்போம். நன்றியோடும் புகழ் பாடலோடும் அவர் வாசலில் நுழைந்திடுவோம். நன்றியோடும் புகழ் பாடலோடும் அவர் வாசலில் நுழைந்திடுவோம். நல்லவரே கிருபை
மகிழ்ந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். புலம்பலுக்கு பதில் ஆனந்தமே, இன்று ஆனந்தம் ஆனந்தமே. புலம்பலுக்கு பதில் ஆனந்தமே, இன்று ஆனந்தம் ஆனந்தமே. ஒடுங்கி போன ஆவி ஓடி போச்சு, இன்று உற்சாக ஆவி வந்தாச்சு. ஒடுங்கி போன ஆவி ஓடி போச்சு, இன்று உற்சாக ஆவி வந்தாச்சு. துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தையும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தையும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துயரத்துக்கு பதில் ஆறுதலே, இன்று ஆறுதல் ஆறுதலே. துயரத்துக்கு பதில் ஆறுதலே, இன்று ஆறுதல் ஆறுதலே. சாம்பலுக்கு பதில் சிங்காரமே, இன்று சிங்காரம் சிங்காரமே. சாம்பலுக்கு பதில் சிங்காரமே, இன்று சிங்காரம் சிங்காரமே. துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தையும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தையும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம்.
அடைக்கலமோ, சாம்பலுக்கு பதில் சிங்காரமோ கர்த்தர் உண்டு பண்ணுகிறதுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மட்டுமாயுமே ஆராதிக்க தேவன் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்க போகிற வார்த்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். வார்த்தை கொண்டு எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. இந்த நாளிலும் நாம் தேவனுடைய சமூகத்திலே சாத்தானால் செய்ய முடியாத 9 காரியங்கள் என்னென்ன பார்க்கலாமா? கவனிங்கள். சாத்தானால் செய்ய முடியாத 9 காரியங்களை நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். சாத்தானுக்கு இந்த 9 விஷயங்களை செய்ய முடியாது. ஆமாம், என்னென்னமோ செய்வான்னு சொல்லுவாங்க, ஆனால் இந்த 9 விஷயங்களை அவனால் செய்ய முடியாது. அதனால் என்னென்ன விஷயங்களை அவன் செய்ய முடியாதுன்னு இப்போ நம்ம படிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். பாருங்கள், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் படிக்கலாம். படிங்கள். 1 பேதுரு 5:8. ஸ்தோத்திரம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆமா, பாத்தீங்களா? எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தான் திரிகிறான். ஆனா அவனால் இந்த 9 விஷயங்களை செய்ய முடியாது. அல்லேலூயா. பாருங்கள், சாத்தானால் 9 விஷயங்களை செய்ய முடியாது. அதில் முதலாவது, அவன் நினைத்த எல்லாவற்றையும் அவனால் செய்ய முடியாது. பாருங்கள், அவன் நினைத்த எல்லாவற்றையும் அவனால் என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து மாத்திரமே அவர் நினைச்ச எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் தம்முடைய வல்லமையை கொண்டு செயலாற்ற முடியும், செய்ய முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம். ஏன் அவனால் செய்ய முடியாது அப்படின்னா, யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் அதில் என்ன சொல்லுகிறது பாருங்கள். அவனால் செய்ய முடியாததுக்கு காரணம் என்ன? படிங்க பார்க்கலாம். யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம். பார்த்தீங்களா? அவனுக்கு ஒன்றும் முடியாது. சாத்தானுக்கு முடியாது. அதனால் அவன் என்ன சொல்கிறான்? நீ உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானதை எல்லாம் தொடுவீரானால். தொடணும். யார் தொடணும்? ஆண்டவர் தொடணுமா? இவனால முடியாது. சோதரம். பார்த்தீங்களா? இவனால முடியாது. அதனால இப்போ ஆண்டவரை என்ன செய்கிறார் பாருங்க. ஆண்டவரை இவன் சொல்கிறான், ஆண்டவரே உன் கையை நீட்டுங்க, நீட்டி உங்கள் விரல நீட்டினா நீ அதெல்லாம் செய்யலாம் அப்படின்றான். அப்போ யோபு தொட சொல்கிறான், யோபுக்கு உண்டானதெல்லாம் தொட சொல்கிறான். இதெல்லாம் பாருங்கள், ஆண்டவர் கை நீட்டினாதான் எந்த விஷயமும் நடக்கும். இப்போ சாத்தானுக்கு வந்து ஆண்டவர் பர்மிஷன் கொடுத்தாதான் ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில் அவன் கை வைக்க முடியுது. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? இது எவ்வளோ பெரிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால் ஸ்தோத்திரம். இங்கே அவன் நினைத்த எல்லாவற்றையும் அவனால் செய்ய முடியாது. இப்போ வந்து யோபுக்கிட்ட வந்து நிற்கிறான். சொல்ல முடியாது. தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறான். தேவ சன்னிதானத்தில் வந்து நிற்கும்போது அவன் சொல்கிறான், நீ கையை நீட்டுகிறானால் அவனுக்குள்ளார தொடும்போது அவன் என்ன செய்வான்? அவங்கள மறுதளிப்பான்னு சொல்லி அங்கே வந்து பேசி கொண்டிருக்கிறான். அப்போ பாருங்கள், அவனால் அதை செய்ய முடியல. பாருங்கள், யோபை தொடும் என்று சொல்லி அனுமதி கேட்குறான். இப்போ யோபுவை வந்து ஆண்டவர் தொட்டாதான் அவனுக்கு ஏதாவது லாஸ் பண்ண முடியும். இல்லைன்னா அவனை ஒன்று கூட அவன் தலை முடிய கூட தொட முடியாது. சோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், அந்த பிசாசினால் அவன் தலை முடிய கூட அவனால் தொட முடியவில்லை. ஸ்தோத்திரம். ஆகவே நீங்கள் யோபின் புஸ்தகம் அப்படியே 1:12 படிங்க பார்க்கலாம். கர்த்தர் சாத்தானை நோக்கி இதோ அவனுக்கு உண்டானதை எல்லாம்
உன் கையில் இருக்கிறது, உன் கையில் இருக்கிறது. அவன் மேல் மாத்திரம், இப்ப ஆண்டவர் அனுமதி கொடுக்குறாரு பாருங்க. உன் கையில இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் அவன் மேல மாத்திரம் நீ நேசிக்கூடாது. உன் கையை நீட்டாதே என்றார். அப்படிதான், கை நீட்டாத, சோத்துறோம் என்று ஆண்டவர் சொல்றார். சரி, அப்புறம் எல்லாத்தையும் அவன் என்ன செய்யறான்? ஆண்டவர் அனுமதிக்கோடு போய் எல்லாத்தையும் தொட்டுறான். மிருக ஜீவன்கள் எல்லாத்தையும் என்ன செய்யறான்? சரசரெல்லாம் அழித்துட்டு வந்துடுறான். வந்துட்டு திரும்ப வந்து என்ன செய்யறான்? அவர் சமூகத்தை நிற்கிறான். நின்றுட்டு சொல்றான், இப்ப அவன் சரீரத்தை தொடுகிறானால் அவன் என்ன செய்வான்? மறுதளிப்பான்னு சொல்றான். பாருங்க, அவனுக்கு உண்டானதை தொடர்றதுக்கே அவனால முடியல. அவன் ஆடு மாடை கூட தொட முடியல. சோதரன் நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் ஒவ்வொரு தேவ மனிதன் மேலும் எவ்வளவு கவனமா இருக்கிறார், எவ்வளவு உண்மையா இருக்கிறார், எவ்வளவு பற்றோடு இருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனையும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும், ஜனங்களையும் அவர் எப்படி செய்யறார் பார்த்தீங்களா? பறந்து காக்கிற பட்சியை போல ஒவ்வொருவரையும் பாதுகாக்கக்கூடியவராய் இருக்கிறார். அதை இந்த யோபு அதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். யோபு வெளிப்படுத்துகிறார். அவன் பாருங்க, ஃபர்ஸ்ட் போய் அந்த மிருக ஜீவன்கள்லாம் எடுக்க சொல்றான். சோதரன் ஆண்டவர் அதுக்கு பர்மிஷன் கொடுக்குறார். அவன் சரீரத்தில் கை வைக்காதான்றார். அப்புறம் திரும்ப போய் கேட்குறான், சரீரத்தில் கை வச்சுக்கன்றார். சோதரன் பார்த்தீங்களா? திரும்ப போய் கேட்குறான். இதான் அவனால் சீக்கிரத்தில் தேவன் படைத்த மனிதனை அவனால் தொட முடியல. சோதரன் நீ வேணா அதை செய்ன்னு சொல்லி தருவான். ஆதாமுக்கும் யோவாளுக்கும் கூட அவன் செஞ்சு கொடுத்த சொன்னது என்னதான்? நீ அந்த பழத்தை, ஆமாம், அவன் பொய்யை தான் அங்கே சொல்கிறான். சோதரன் பொய்யை சொல்லி நீ என்ன செய்யலாம்? சாப்பிடலாம் என்று சொல்கிறான். ஆனால் அவன் டைரெக்டாக போய் அவங்கள கொல்ல முடியல. சார், இப்படி சாத்தானால் என்ன செய்ய முடியல? அவனால் நினைத்த எல்லாவற்றையும் செய்ய முடியாது. நம்பர் 1 சார். அடுத்தது பாருங்க, 2வது விஷயம். அடுத்து என்ன சொல்றான்? சாத்தான் உங்களை என்னையும் கொல்ல முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செய்ய முடியாது? ஆமா, நம்ம உயிரை எடுக்க முடியாது. சோத்திரம். பிசாசு உங்களையும் என்னையும் என்ன செய்ய முடியாது? கொல்ல முடியாது. நம்ம உயிரை அவனால எடுக்கவும் முடியாது. ஸ்தோத்திரம். ஜீவனை தருவதும் எடுப்பதும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினால் முடியும். அவருடைய வார்த்தையினால் தான் முடியும். அதை நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிக்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோலை உடையவர் நம்ம ஆண்டவர் தான். அது சாத்தானு கிடையாது. ஒரு அலையிலே சொல்லுவோமா? அடுத்து நீங்க யோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. அதுல அவர் என்ன சொல்றா பாருங்க. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு. பிராணனை மாத்திரம் என்ன செய்ய? தப்ப விட்டுரு. முடிஞ்சா உயிரை எடுக்க முடியாது. சோத்திரம். ஆண்டவர் அனுமதி இல்லாம உயிரையும் தொட முடியாது. ஆண்டவர் எவ்வளவு மனுக்குலத்தை நேசிக்கிறார் பாருங்க. அதனால தான் நம்ம ஆண்டவர் மேல அன்பா இருக்கணும், ஆண்டவர் மேல உண்மையா இருக்கணும், அவருக்கு சேவை செய்யணும், அவருடைய விஷயங்களை நம்ம கை கொள்ளணும், அவருக்காக இந்த பூமியில் நம்ம வாழணும். ஏன்னா சாத்தான் இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம சீக்கிரம் எதுலையும் தொட முடியாது. அதுக்கு நம்ம அவருடைய பிள்ளையாக வாழணும்ல. அவருடைய பிள்ளையாக வாழ்ந்தானா நம்ம உயிரை அவனால் என்ன செய்ய முடியாது? எடுக்க முடியாது. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? அவன் பிராணனை மாத்திரம் நீ தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டார் பாருங்க. அப்போ நம்ம உயிர் மேலே எவ்வளவு ஆண்டவர் பிரியமாக இருக்கிறாருன்னு பாருங்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம் படிக்க பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம். அவ்விடத்தில் அநேகம் பன்றிகள் கூட்டமாய் மலையிலே மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பன்றிகளுக்குள் போகும்படி தங்களுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தார். பாத்தீங்களா? சோதரன். சாதாரண ஒரு பன்றி உயிரை கூட அவனால எடுக்க முடியல. அதுக்கு கூட ஆண்டவர்கிட்ட உத்தரவு கேட்கிறான். சோதரன். பாத்தீங்களா? எல்லாம் நமக்கு வேத ஆதாரம் எவ்வளவு இருக்கு பாருங்க. சோதரன். வேதத்தை நல்லா ஆராய்ச்சி பார்க்கணும். சாத்தான் எந்த விஷயத்துல அவன் பெரியவன்றீங்க? அவன் ஒன்றுத்துலையும் பெரியவன் கிடையாது. எல்லாத்துலேயும் கடைசியானவனா நிற்கிறான்.
அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. சோதரன் ஆவியானவர் மாத்திரம்தான் நமக்கு எல்லாவற்றையும் செய்யக்கூடியவராக இருக்கிறார். இப்போ அவனால் நம்முடைய பிராணனையும் தொட முடியல. பாருங்கள், சாதாரண ஒரு பன்றி கூட்டத்தை கூட அவனால் தொட முடியல. அதுக்கு கூட ஆண்டவர்கிட்ட பர்மிஷன் கேட்குறான். நான் அந்த பன்றி கூட்டத்திட்ட போகவா? சோத்திரம். பார்த்தீங்களா, எங்கெல்லாம் சாத்தா இருக்கிறானோ அங்கெல்லாம் அவர் அனுமதியோடு தான் உள்ளே போகிறான். ஸ்தோத்திரம். சில குடும்பங்களில் நீங்கள் ரொம்ப சங்கடப்படுறீங்களே, என் புருஷனுக்குள்ளே குடியாகிய சாத்தான் புந்துட்டான், சோத்திரம், என் பிள்ளைகளுக்குள்ளே புந்துட்டான் இதெல்லாம் சொல்லி நீங்கள் வருத்தப்படுறீங்களே. இதெல்லாம் யார் மூலமாக வரான் அப்படின்னா, அந்த சாத்தான் பாருங்கள் ஆண்டவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் வரான். ஆண்டவர் சில நேரங்களில் நம்மோடு பேசுவார். அங்கே போவாத, அதை செய்யாத, அதை தொடாத, அப்படி செய்யாத, அப்படிலாம் பேசுவார். பேசும்போது நம்ம அதை காதுலேயே வாங்க மாட்டோம். பார்த்தீங்களா, எப்படி காதுலேயே வாங்க மாட்டோம். ஆமாம், நம்ம எதை, நமக்கு சுபாவம் என்னன்னா, எதை ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரோ அதை செய்யணும். அதுதான் நம்ம சுபாவம். சோத்திரம். சவுல் சுபாவம். சவுல் அப்படி தானே, சவுல் ராஜா அப்படி தானே செஞ்சார். எதை செய்யக்கூடாதுன்னு சாமுவேல் சொல்லுவாரோ அதை அவர் செய்யார். அதை செய்கிறதுனால தான் இப்போ அவருக்கு என்னாச்சு, ராஜ்யபாரம் போயிடுச்சு. ஆகவே என பிரியமானவர்களே, எந்த ஒரு விஷயத்தையும் கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் இந்த பூமியில் நம்ம செய்யக்கூடாது. சோத்திரம். அப்போ இந்த உலகத்தில் சாத்தான் ஆண்டவருடைய கட்டளைக்கெல்லாம் கீழ்ப்படுகிறான். ஆனால் மனுஷர்கள் மாத்திரம்தான் இப்போ கீழ்ப்படுகிறதில்ல. பார்த்தீங்களா, சாத்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்கிறான். ஆனால் நம்ம மாத்திரம்தான் ஆண்டவர்கிட்ட எது விஷயம் கேட்கறதே இல்லை. நம்ம இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணுறோம். எப்படி இப்போ யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் படைத்த எல்லா சிருஷ்டிகளும் சாத்தானையும் அவர் தான் என்ன செய்தார், தள்ளி விட்டாராம், சாத்தானா மாறிட்டான். இப்போ அவன் கூட அவர் சொல்லுக்கு தான் நிற்கிறான், அவருடைய வார்த்தையை கேட்டு தான் செய்யணும்னு நிற்கிறான். ஆனால் மனுஷன் மாத்திரம்தான் ஆண்டவரை மதிக்கிறதே இல்லை. ஆண்டவரை மதிக்கிறதே இல்லைங்க. எவ்வளோ அருமையாக சொல்கிறாரு பாருங்க, எவ்வளோ அருமையாக சொல்கிறாரு பாருங்க. சாத்தா எப்படியும் அவன் இஷ்டத்துக்கு எதுவும் பண்ணுறதில்லை. எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கேட்டு 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 தான் செய்கிறான். அந்த பாண்டி கூட்டத்துக்குள்ள போகிறதும் கேட்குறான், யோபுக்கு உண்டான அந்த பொருளை தொடுறதும் கேட்குறான், யோபு சரீரத்தில் போய் காயப்படுத்துறதும் கேட்குறான். பாருங்கள், எல்லாத்துக்கும் அவன் ஆண்டவர்கிட்டே கேட்குறான். எப்படி எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்டே கேட்குறான். கேட்டு கேட்டு தான் ஒன்றும் பண்ணுறான். சோத்திரம். ஆனால் அவர் படைத்த மனுஷனை, எந்த மனுஷனை தெய்வம் நம்பினாரோ அவன் தான் என்ன செய்யறான், எதையும் கேட்கறதே இல்லை. சோத்திரம். சவுல் ஒழுங்காக கேட்டிருக்கலாம், எப்பா சாமுவேலையா நீங்கள் வர லேட் ஆகிடுச்சுன்னா நான் ஒரு வேளை பலி செலுத்திடவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம். ஒன்றும் கேட்கல, ஒரு மண்ணும் கேட்கல. அவன் அப்படியே விட்டான். சோத்திரம். அவன் இஷ்டத்துக்கு பலியை செலுத்திட்டான். அல்லேலூயா. சாமுவேல் வரலன்னு ஐயா பலி செலுத்தி முடித்த உடனே சாமுவேல் கால் அங்கே வந்துடுச்சு. எப்படி இதான் சோதனைக்காரன் மாதிரி வந்து சேர்ந்துட்டார் பாருங்க. அல்லேலூயா. இப்போ அவன் மாட்டிக்கிட்டான். சோத்திரம். நல்லா மாட்டிக்கிட்டான். அது மாதிரி அவசரப்பட்டு எதையும் மனுஷர்கள் செய்யக்கூடாது. இப்போ நம்ம செய்கிறோம், அவசரப்பட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறோம். ஆனால் சோத்திரம், நல்லா யோசிச்சு பாருங்க, சாத்தான் கூட நிதானமாக எல்லாத்தையும் செய்கிறான். ஆனால் நாம் தான் அவசரப்பட்டு நிறைய விஷயங்களை நம்ம கண்ணை முன்னாடி செய்கிறோம். இது தேவனுக்கு விரோதமானதுன்னு தெரிஞ்சும் கூட என்ன செய்கிறோம், ரொம்ப துணிகரமாக செய்கிறோம். சோத்திரம். ஆண்டவரை கேட்கறது இல்லை, கேட்காமலே கிளம்புறோம், கேட்காமலே பல விஷயங்களுக்கு என்ன செய்கிறோம், படையெடுக்கிறோம், பல காரியங்களை நிறைவேற்றுறோம். இதெல்லாம் ஆண்டவர் சொன்னாரா அப்படின்னா ஒன்றும் கிடையாது. கர்த்தர் சொல்கிறது கிடையாது. ஆண்டவர் சொல்லி எதையும் பண்ணுறது கிடையாது. அல்லேலூயா. எல்லாம் இங்கே நேராக பாருங்க பார்க்கலாம். எல்லாம் கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம். இப்போ சாத்தானால் செய்யக்கூடிய சில காரியங்கள். சோத்திரம். ஏன்னா இப்போ அவனால் என்ன செய்ய முடியும், உங்களை தூங்க வைக்க முடியும். இந்த வசனம்லாம் நீ கேட்காதடா, அவன் சும்மா சொல்கிறான், அவன் சொல்கிறத நம்பாத, அதனால் நீ கொஞ்சம் தூங்கு, ஏன்னா அம்பி கொஞ்சம் நல்லா தூங்குன்னு சொல்லி இப்போ சாத்தா என்ன செய்யறான், தாளாட்டு கொடுத்து என்னை பற்றி ரொம்ப தவறாக அந்த ஊழியக்காரன் சொல்கிறான், அந்த விஷயத்தெல்லாம் நீ கேட்காத, நீ இப்போ தூங்குடா கொஞ்சம். அல்லேலூயா. சொல்லுங்க, என்ன செய்ய, அட சொல்லுங்க, வாயை திறந்து. அந்த பையனை கொஞ்சம் தட்டி விடுங்களேன். ஸ்தோத்திரம். எழுப்பி நிற்க சொல்லுங்க கொஞ்சம் நேரம். சாத்தானுடைய காரியத்தை பார்க்குறோம். இப்போ அவனுக்கு ஸ்தோத்திரம் வேட்டை பாருங்கள். அவன் நல்ல சாத்தானுடைய காரியத்தை சொல்லுங்க, நான் சாத்தானுடைய கையில் இருக்கிறேன், என்ன விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எழுப்ப சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
அது ஒரு ஆவி. சிலர் நல்ல விஷயங்கள் வரும்போது கேட்கவே விடாது பாருங்க, கேட்கவும் விடாது. சோதனை. ஆமாம், காலையிலே பன்றி மாதிரி தலையை கீழே போட்டுருந்தோம். சோதனை அப்படி போட்டாதான் சில பேருக்கு திருப்தியே வரும். சோதனை அது அது அவனுடைய வேலைன்னு நமக்கு நான் எப்போதும் சொல்லியாச்சு இல்லை, அவன் வேலையை நம்ம இப்போ செய்யலாமா? இப்போ நம்ம வேலை என்ன? எஜமானுடைய முகத்தை பார்க்கணும். சோதனை சும்மா பாட்டுலாம் பாடுவாங்க, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கவே பாருங்க. இந்த மாதிரி சும்மா சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறது, ஆண்டவர் முகத்தெல்லாம் பார்க்கறது இல்லை. அல்லேலூயா. ஆமாம், காலையில் எழும்பி ஆண்டவரை பார்க்கணுன்னா அது ஸ்தோத்திரம். ஆமாம், அது நமக்கு சில கஷ்டங்கள், சில ஆசீர்வாதம் இல்லை. ஸ்தோத்திரம். எனக்கு இப்போ கூட அந்தமான் ஊழியங்களில் எல்லாருக்கும் எச்சரித்து சொன்னது என்னென்னா, நீ ஊழியக்காரனாக இருந்தால் காலையில் எழும்பி ஜெபிக்கணும், இல்லைன்னா நீ ஊழியத்துக்கு தகுதி இல்லாதவன், லாய்க்கு இல்லாதவன் சொல்லிட்டு வந்தேன். ஒரு பாஸ்டர் சொன்னார், என்ன பாஸ்டர் என்னையும் சேர்த்து அடிச்சிட்டீங்க, உனக்கு மாத்திரம் வேத விதி விளக்கா? எல்லாருக்கும் ஒன்று தான். அதனால் காலமே நீ எழும்பி கர்த்தர் சமூகத்தில் காணப்படலைன்னா நீ ஊழியத்துக்கே தகுதி இல்லை, ஒழுங்காக உலக வேலையை சேர்த்துக்கு ஓடி போயிரு. சோதர காலையில் எழும்பி முதற் பலனை கர்த்தருக்கு கொடுக்கணும். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, இப்போ ரெண்டாவது விஷயம் அவன் என்ன செய்யறான் பாருங்க, உங்களை கொல்ல முடியாது. சொல்லுங்க, மனுஷன் அவனால அட சொல்லுங்க. அதுக்கும் போய் பர்மிஷன் கேட்குறான் ஆண்டவர்கிட்ட. போய் கேட்டுட்டு தான் எல்லாம் செய்யறான். பார்த்துக்குங்க, அவனால ஒன்றும் பண்ண முடியாது, ஆண்டவர் தரணும். ஒரு கூட்டத்து மேலே பாம்பை போட்டு கொள்றேன்னா ஆண்டவர் பர்மிஷன் தரணும். சோத்துறான் எல்லாத்தையும் என்ன செய்யறான், அந்த பர்மிஷனை கேட்டுட்டு அடிக்கிறான், நொறுக்கிறான். சோத்துறேன். ஏன்னா சில ஜனங்கள் ஆண்டவருக்கு இடம் கொடுக்கலன்னா அப்படிதான் வருது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சரி, மூணாவது விஷயம் என்ன சொல்றாரு, சாத்தான் மனமாற முடியாது. சோத்திரம் சோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம், என்ன செய்ய முடியாது? மனம் மாற முடியாது. சோத்திரம் சொல்லுங்க, சாத்தான் என்ன செய்ய முடியாது? அதாவது அவன் ரட்சிக்கப்பட முடியாது. மனம் திரும்பி மனம் மாறி அவன் ரட்சிக்கப்பட முடியாது, அவனுக்கு ரட்சிப்பு கிடையாது. ஸ்தோத்திரம். இப்போ நம்மளாம் ரட்சிக்கப்படுகிறோம், இயேசு ஏற்றுக்கொள்கிறோம், ஆண்டவர் பிள்ளையாக மாறுறோம், அவனால் முடியாது. பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். தேவனிடத்தில் திரும்புவதற்கு அவனால் ஒரு நாள் முடியாது. நீங்கள் படிக்க பார்க்கலாம், யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 44வது வசனம் படிங்க. பைபிளை கையில் எடுங்க, பைபிளை கையில் எடுங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால். சத்தியம் இருந்தால் தானே மறந்துட்டு போக முடியும். அவன் தான் சத்தியம் இல்லையே, சத்தியத்துக்கு அவன் விரோதமானவன், அவனுக்குள் சத்தியம் இல்லை. அதனால் அவனால் என்ன செய்ய முடியாது? மனம் மாற முடியாது, மனம் திரும்ப முடியாது, ரட்சிக்கப்பட முடியாது. ஸ்தோத்திரம். சத்தியத்தை அறிவி, சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அது அவனுக்கு கிடையாது. அவன் பொய்க்கு பிதா. ஆமாம், பொய்க்கெல்லாம் தலைமை பீடம் உள்ளவனாக இருக்கிறான். சரி, நீங்கள் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. பாவம் செய்த தூதர்களை, நல்லா கவனிங்க, பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்பவிடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்பட முடியாது. ஏன்னா அவங்க போற இடம் நரக பாதாளத்தில் சங்கிலிகளினால கட்டி நியாய தீர்ப்புக்காக தேவன் அவங்கள வச்சுட்டார். அதனால் அவங்களால எழும்ப முடியாது, அவங்களால மனம் திரும்ப முடியாது, அவங்களால ரட்சிக்கப்பட முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால் அவங்க வேலையை அவங்க பார்த்துட்ருக்காங்க. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? 3வது காரியம், சாத்தானால் என்ன செய்ய முடியாது? மனம் திரும்ப முடியாது, ரட்சிக்கப்பட முடியாது. ஸ்தோத்திரம். தேவனிடத்தில் திரும்புவதற்கு முடியாது. அவ்வளோதான். சாத்தான் நீ என்ன செஞ்சாலும் ஆண்டவருக்கு அவனுக்கும் உறவே இல்லை. ஸ்தோத்திரம். முடிஞ்சு போச்சு. ஆனால் மனுகுலமாகி உங்களுக்கும் எனக்கும் எனி டைமும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம், பிரகாசம் அடையலாம், ரட்சிக்கப்படலாம்.
அவருடைய பிள்ளையா அந்த பூமியில் மாறலாம். அந்த பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறான். ஆனால் சாத்தானுக்கு அது இல்லை. சரி, இப்போ 4வது விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். 4வது விஷயம் என்ன செய்கிறான் அப்படின்னா, வேத வசனங்களை புரிந்து கொள்ள அவனால் முடியாது. நம்ம என்ன சொன்னாலும் அதுக்கு அவன் எதிர்த்து தான் நிற்பான். வேத வசனங்களை அவனால் புரிந்து கொள்வத சக்தி அவனுக்கு இல்லை, இழந்துட்டான். சோத்திரம். அவன் என்னைக்கு வெட்டப்பட்டு கீழே விழுந்தானோ அன்னைக்கே ஆமாம் ஆண்டவருடைய வசனங்களை உணர்கிற சக்தியை அவன் இழந்துட்டான். சோத்திரம். பார்த்தீங்களா, அவன் இழந்துட்டான். நீங்கள் படிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் படிங்க. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 கொரிந்தியர். நான் மற்றவர்களுக்கு அப்போஸ்தலனா இராவிட்டாலும், மற்றவங்களுக்கு நான் அப்போஸ்தலனா இராவிட்டாலும், உங்களுக்கல்லவோ அப்போஸ்தலனா இருக்கிறேன். ஆமா, உங்களுக்குள்ள நான் என்ன பண்றேன்? அப்போஸ்தலனா இருக்கிறேன். அப்போஸ்தலனா இருக்கிறேன். கர்த்தருக்குள் நீங்கள் என் அப்போஸ்தலன் இல்லைங்க. எழுதி இருக்கிறபடி தேவன் தன்மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். சோதர படிங்க திரும்ப. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அது மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. எழுதியிருக்கிறபடி தேவன் தன்மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணின. இது சாத்தானுக்கு கிடையாது, அவனுக்கு தெரியாது. தேவன் ஆயத்தம் பண்ணினது மனுஷனுக்கு. சோத்திரம். எழுதியிருக்கிறபடி வேத வாக்கியங்களில் சொல்லுகிறபடி பல நன்மைகளையும் ஆண்டவர் மனுகுலத்திற்கு வைத்திருக்கிறான். இதை அவனால் புரிந்து கொள்ள முடியாது. ஸ்தோத்திரம். அவன் தெரியாது, அவன் அதை கண்டுகொள்ளவும் முடியாது. ஸ்தோத்திரம். ஏன்னா காது கேட்கல, ஸ்தோத்திரம், கண் காணலை. ஸ்தோத்திரம். அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அல்லேலூயா. ஆமாம், மனுஷனுடைய இருதயத்தில் அதை தோன்றவும் இல்லை. ஸ்தோத்திரம். அவ்விதமாக அருமையான தெய்வ பிள்ளைகளை, ஸ்தோத்திரம். இங்கே 4வது விஷயத்தை நாம் பார்க்கும்போது வேத வசனங்களை புரிந்து கொள்ள அவனால் முடியாது. ஸ்தோத்திரம். அவனால் முடியாது. அவ்விதமாக 5வது சாத்தானால் செய்ய முடியாத காரியத்தை பார்க்கலாமா? பிசாசினால் ஒரே நேரத்தில் எல்லா இடங்களிலும் இருக்க முடியாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தள்ளன் கையிடுங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஒரே நேரத்தில் எல்லா இடங்களையும் இருக்க முடியாது. யோபின் புஸ்தகம் 1:7 படிங்க. யோபு 1:7 சீக்கிரம் படிங்க. கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். பார்த்தீங்களா, அவனை சுற்றி திரிகிற வேலை. சோத்திரம். ஒரு இடத்துல இருக்க முடியாது, ஒரு இடத்துல இருந்து ஆண்டவரை மயப்படுத்த முடியாது. இது யாருக்கு? நீங்கள் சாத்தானுக்கு தானே சொல்லிட்டு இருக்கீங்க பாஸ்டர். ஆனால் சில மனுஷர்களும் இப்போ அப்படி தானே சுற்றிக்கிட்டே தானே இருக்காங்க. சோத்திரம். ஆமாம், இப்போ நாய்க்கு வேலையும் இல்லை, உட்கார நேரமும் இல்லை. எதுக்கு நேரம் இல்லை? நிற்கவும் நேரம் இல்லை, உட்காரவும் நேரம் இல்லை. வேலையும் இல்லை, நாய்க்கு உட்கார நேரமும் இல்லை. சோத்திரம். அதே மாதிரி தான் இது சாத்தானுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம்னு வச்சுங்களேன். 5வது விஷயம், பிசாசானவன் ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் எல்லா இடங்கள்லையும் அவன் இருக்க மாட்டான். அவன் ஏன் இருக்க மாட்டான்னா, அவனுக்கு சுற்றி திரிஞ்சிட்டே இருக்கணும். சோத்திரம். சுற்றி திரிஞ்சிட்டே இருக்கணும். சோத்திரம். சிலர் இப்போ இந்த ஊழியம் செய்கிற அந்த சூழ்நிலையில், ஊழியம் என்கிற ஒரு போர்வையில் எல்லாரும் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. சுற்றுற வேலை தான் அவங்களுக்கு. சோத்திரம். காலையில் போனாங்கன்னா நைட்டு தான் வீட்டுக்குள்ளே வருவாங்க. இவங்க தான் நல்ல பலமான ஊழியக்காரங்க. சோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு சுற்றி ஆக மொத்தத்தில் வருஷம் முச்சிடும் சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒரு ஆத்மாவும் சபைக்குள்ளே வராது. பார்த்தீங்களா, சுற்றுறது தான் நமக்கு வேலை. இது யாருக்கு வேலைன்னா சாத்தானுக்கு வேலை. அவன் சுற்றிக்கிட்டே இருப்பான். ஆனால் தேவ பிள்ளைகளே என்ன பண்ணோம் அப்படின்னா, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அமர்ந்திருக்க சக்தி இழந்தவர்கள், அமர்ந்திருக்க சக்தி இல்லாதவர்கள்,
அதனால்தான் சுற்றி திரிகிற அபிஷேகம் எல்லாருக்கும். இப்போ எல்லாரும் சுத்துறதுக்கு அபிஷேகம். ஒரு இடத்துல உட்காந்து ஜெபிக்க முடியாது, ஒரு இடத்துல உட்காந்து ஊழியம் செய்ய முடியாது, சும்மா சுற்றிக்கிட்டே இருக்கணும். அங்கே போகணும், இங்கே ஆடணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். ஒரு மணி நேரம் முழங்கால் போட்டுனா போட மாட்டாங்க, சோத்துற போடவே மாட்டாங்களே. ஆமாம், ஊழியம் மாத்திரம் செய்வோம் அப்படிம்பாங்க. ஆனால் ஒரு மணி நேரம் முழங்காலில் நிற்க மாட்டாங்க. ஸோ சும்மா சுற்றிக்கிட்டே இருக்கணும், எங்கேயாவது போயிட்டு வரணும், சோத்துற எதையாவது செஞ்சுட்டு இருக்கணும். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் மாத்திரம் அமர்வது அது சாத்தானுக்கு எப்படி பிடிக்காததோ அதே போல் சில மனிதர்களுக்கும் பிடிக்க மாட்டேங்குது. பர்டிகுலராக சில ஊழியக்காரங்களுக்கும் பிடிக்கல. சில ஊழியர்களும் தேவ சமூகத்தில் உட்காரணும்னா முடியவே முடியாது. ஊருக்கு உலகத்துக்கெல்லாம் சொல்லுவாங்க, நீ சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஒரு மணி நேரம் விழுத்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதான்னு. ஆனால் இவங்க ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ண மாட்டாங்க. பேசுறது வேதம், ஆனால் கை கொள்றதோ ஒன்றும் கிடையாது, சோத்துற. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு வேத வசனங்களை இன்னைக்கு நம்ம பேசுகிற நாம முதலாவது எதை நம்ம பேசுகிறோமோ அதை நம்ம கை கொள்வதற்கு ஆண்டவர் நம்ம கிருபை தர என்ன செய்யணும்? அமர்ந்திருக்கணும். அமர்ந்திருந்து நம்ம ஆண்டவர் சமூகத்தில் போராடணும். சோத்திரம் பாருங்கள், சோத்திரம். இன்னைக்கு ஒவ்வொரு ஊழியங்களும் நல்ல அமர்ந்திருந்து ஜெபிக்கிற ஊழியங்களாக மாறிச்சுன்னா ஏராளமான அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இப்போ சாத்தா பொறாமை உள்ளவன் இல்லைங்க, நாம தான் பொறாமை உள்ளவங்க. சோத்திரம் நாம தான் பொறாமை உள்ளவங்க. பாருங்க, வேத வசனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மை அவனுக்கு இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறான். அது மாதிரி தான் நமக்கும் இல்லை, சோத்திரம். ஆமாம், சில நேரங்களில் அவனுடைய இடத்துல நம்ம போய் உட்காந்துடுறோம். அதனால் நம்ம தோற்று போனவங்களாக எந்த ஒரு நற்கிரியில் நடப்பிக்க முடியாமல் நம்ம சிரமத்துக்குள்ளே ஆகப்படுறோம். யோசிச்சு பாருங்கள், தேவ சமூகத்தில் அமர்றதுன்னா நமக்கு அவ்வளோ கஷ்டம். சோத்திரம் பிசாசுனால் ஒரு இடத்துல இருக்க முடியாத அவன் சுற்றி திரிகிறவனா இருந்துகிட்டே இருப்பான். சோத்திரம் உங்கள் எதிராளி பிசாசு அவனை கட்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ சுற்றிக்கிட்டே இருப்பான். ஒரே இடத்துல நிற்க மாட்டான், சுற்றுவான். உனக்கு எந்த சந்தர்ப்பத்தில் உன்னை பிடிக்கலாம், எந்த சந்தர்ப்பத்தில் உன்னை முழுங்கலாம், அவனுக்கு அது எதிர்பார்ப்பு. அதை அவன் கரெக்டாக அந்த இடத்துல செஞ்சுக்கிட்டு இருக்கான். சோத்திரம் ஆகவே அவன் ஒரே இடத்துல இருக்க முடியாது, அவன் சுற்றிக்கிட்டே இருப்பான். அதனால் தேவ பிள்ளைகளும் ஊழியக்காரங்களும் நீங்கள் சுற்றுறவங்களாக இருந்தால் நீங்கள் அவனுடைய ஆளாக ஆகிடுவீங்க. கொஞ்சம் யோசித்து செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சார், அடுத்தது நம்ம 6வது விஷயத்துக்கு வருவோம். மனுஷனை பாவம் செய்ய வைக்க முடியாது, மாறாக மனுஷனை சோதிக்க முடியும். சாத்தா ஒரு மனுஷனை சோதிக்க தான் முடியும், ஆனால் அவனை பாவத்துக்குள்ளாக்க முடியாது. சோத்த நீங்கள் படிங்க பார்க்கலாம். எபேசியர் 4:27 படிங்க. எபேசியர் 4:27 படிங்க. எபேசியர் 4:27. பிசாசுக்கு இடங்கொடாமலும் இருங்கள். பிசாசுக்கு இடங்கொடாமல் இருங்கள். எப்படி இருக்கணுமா? பிசாசுக்கு இடங்கொடாமல் இருங்கள். அல்லேலூயா. சோதரன் பார்த்தீங்களா, மனுஷனை பாவம் செய்ய வைக்க முடியாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நம்ம பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். அப்போ அவனால் நம்ம பாவம் செய்ய முடியாது, செய்ய வைக்க முடியாது. நாம செய்தாதான், நாம தான் இடம் கொடுக்கணும். நாம இடம் கொடுத்து போனால் தான் பாவம் செய்ய முடியும். அல்லேலூயா. சில பேர் சாத்தா என்னை பாவத்துக்குள்ளாக்கிட்டான்னு சொல்ல முடியாது. ஆமாம், நாம தான் ஒரு பாவம் செய்கிறோம், அது நாம தான் காரணம். சாத்தான்லாம் கிடையாது. அவன் சோதிக்கிறதுக்கு வருவான். இயேசு கிறிஸ்துவ சோதிக்க வந்த மாதிரி சோதிக்க வருவான். ஆனால் பாவம் செய்கிறது யாருன்னா மனுஷன்தான். அவன் இஷ்டப்பட்டு தான் செய்கிறான், அவன் தான் இடம் கொடுக்குறான். நல்லா யோசிச்சு பாருங்க, மனுஷன்தான் இடம் கொடுக்குறான். ஸ்தோத்திரம். அவன் இடம் கொடுக்கறதுனால தான் சில பாவங்கள் நமக்குள்ளே உள்ளே வருது. அது சாத்தானுக்கு சம்பந்தம் இல்லை. ஸ்தோத்திரம். சாத்தா சோதிக்கிறதுக்கு அலைவான், தெரியுவான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால் இப்போ நம்ம நல்லா கவனிங்க. 6வது விஷயம், மனுஷனை பாவம் செய்ய வைக்க முடியாது. ஸ்தோத்திரம். அது நாம் இடம் கொடுத்தா தான் செய்ய முடியும். அதனால் அதுலேயும் அவன் தோத்துட்டான். சரி, 7வது விஷயம் கவனிங்கள். எதிர்காலத்தை பார்க்க முடியாது. ஸ்தோத்திரம். இதை அறிந்தவர் கர்த்தர். இதை அறிந்தவர் கர்த்தர் மட்டுமே, வேற யாரும் கிடையாது. ஸ்தோத்திரம். சொல்லுங்க, எதிர்காலத்தை பார்க்க
முடியாது. ஸ்தோத்திரம். நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 10வது வசனம் படிக்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 10வது வசனம் படிங்க. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற் கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வகாலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி. இன்னொரு முறை படிங்க. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வகாலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி. அதான் ஆண்டவர் வந்து தமக்கு சித்தமான எல்லாம் எதிர்காலங்களில் நமக்கு எல்லாம் செய்கிறார். இதை செய்வேன்னு சொன்னால் செய்கிறார். சோத்திரம். ஆனால் இந்த விஷயத்தை சாத்தானால செய்ய முடியாது. எதிர்காலத்தை அவனால் பார்க்க முடியாது. ஆனால் இவர் ஆதி முதற்கொண்டே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. சொன்னதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார், நிறைவேற்றிக்கிட்டே இருக்கிறார். ஆனால் இவன் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்தோத்திரம். எதிர்காலத்தை இவனால் பார்க்கவும் முடியாது. இவனுக்கு எதிர்காலம் எப்படி இருக்குன்னு இவனால் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரவோ இவனால் ஒரு மேன்மையை கொண்டு வரவோ முடியவே முடியாது. வேதத்தில் ஆதாரமே இல்லை. ஒரு அலையிலேயே சொல்லுவோமா, அவ்விதமாக ஆண்டவர் வந்து ஆதி முதல் இந்த நாள் வரைக்கும் பார்த்து ஆலோசித்து எல்லாவற்றையும் செய்யக்கூடியவராக இருக்கிறார். சார், அடுத்து 8வது பாருங்க பார்க்கலாம். பிசாசு நம்முடைய ரட்சிப்பை திருட முடியாது. ஸ்தோத்திரம். சொல்லுங்க, பிசாசை என்ன செய்ய முடியாது? ஆமாம், நம்முடைய ரட்சிப்பை என்ன செய்ய முடியாது? திருட முடியாது. ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவர் நம்ம கொடுத்த ரட்சிப்பு தான். அந்த ரட்சிப்பை வந்து அவனால் எடுக்க முடியாது. அது எப்போதும் நம்மக்கிட்ட அது நித்திய ஜீவகாலமாக ஊறிக்கிட்டே இருக்கிற ஒரு ஊற்றை போல் அது நமக்குள்ளே இருக்கும். நித்திய ஜீவனை போய் சேர்ற வரைக்கும் அந்த ரட்சிப்பு நம்மக்கிட்ட இருக்கும். அதனால தான் வேதவசனம் நமக்கு தெளிவாக சொல்லுது, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்யுங்க? பிரயாசப்படுங்கள். ஸ்தோத்திரம். அப்போ நம்ம வந்து பிரயாசப்பட்டுகிட்டே இருக்கணும். அவன் அவனை திருட விடக்கூடாது. திருட மாட்டான், திருட முடியாது. ரட்சிப்பு அவனுக்கு ரட்சிப்பில் அவன் கையை வைக்கவே முடியாது. ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் வெளியேறிடுவான். ஸ்தோத்திரம். பாருங்கள், அதுக்கப்புறம் வெளியே போயிடுவான், திரும்ப அவன் உள்ளே இருக்க மாட்டான். இது 8வது விஷயம். உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்பட்டுட்டே இருங்க. ஸ்தோத்திரம். ஏன்னா ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு மாத்திரம்தான் ஸ்தோத்திரம் இந்த அனுபவங்கள். பாருங்கள், அந்த ரட்சிப்பை வந்து அவனால் பறிக்க முடிகிறதில்லை. ஏன்னா பைபிள் என்ன சொல்ற, ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையில் சேர்க்கிறதுனால அவனுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்தோத்திரம். பாதாளத்தின் வாசல்களை அவனால் மேற்கொள்ள முடியாது, ரட்சிப்பை எடுக்க முடியாது. அப்படி பண்ண முடியாது. இப்போ 9வது விஷயத்துக்கு வருவோம். பாருங்கள், பிசாசினால் ஜெயிக்க முடியாது. ஸ்தோத்திரம். சொல்லுங்க பார்க்கலாம். பிசாசினால் ஜெயிக்க முடியாது. நீங்க படிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 12:7 படிங்க. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. ஆமா, அவனால ஜெயிக்க முடியாது. நம்ம ஆண்டவர் தான் ஜெயிக்கிறவர். நம்ம ஆண்டவர் தான் ஜெயிக்க வந்தவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால யோசிச்சு பாருங்க, நம்ம ஆண்டவர் தான் ஜெயிக்க வந்தவர், ஜெயிக்கிறவர். அல்லேலூயா. சரி, ஆகவே இந்த அருமையான நாளில் பிசாசு 9 காரியங்களை, சாத்தான் 9 காரியங்களை அவனால் செய்ய முடியல. சொல்லுங்க பார்க்கலாம், என்னென்ன விஷயம்? சொல்லுங்க பார்க்கலாம். அவன் நினைத்த எல்லாவற்றையும் செய்ய முடியாது. 2வது, பிசாசு உங்களையும் என்னையும் கொல்ல முடியாது. 3வது, பிசாசு மனமாற முடியாது. அதாவது அவன் ரட்சிக்கப்படுவதற்கு முடியாது. 4வது, வேத வசனங்களை புரிந்து கொள்ள முடியாது. 5வது, பிசாசினால் ஒரே நேரத்தில் எல்லா இடங்களிலும் இருக்க முடியாது, அவன் சுற்றி கொண்டே இருப்பான். 6வது, மனுஷன் பாவம் செய்ய வைக்க முடியாது, அது நாம இடம் கொடுத்தாதான் நம்ம பாவம் செய்ய முடியும். அடுத்தது 7வது, எதிர்காலத்தை அவனால் பார்க்க முடியாது. ஆனால் ஆண்டவர் ஆதி முதலே அவர் என்ன செய்கிறார்? எல்லாவற்றையும் அவர் பார்த்து அறிந்தவராய் செய்யக்கூடியவராய் இருக்கிறார். 8, பிசாசு நம்முடைய ரட்சிப்பை திருட முடியாது.
ஏனென்றால் அந்த ரட்சிப்பு கர்த்தருடையது. அதனால் அவனால் ரட்சிக்கப்பட்டுள்ள சபையில் சேர்த்து கொண்டு வந்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அந்த ரட்சிப்பை அவனால் திருட முடியாது. 9வது, பிசாசினால் ஜெயிக்க முடியாது. சத்தமாக சொல்ல பார்க்கலாம். 9வது என்ன? பிசாசினால் ஜெயிக்க முடியாது. அதுதான் 12:7 படித்தோம். அவன் ஜெயிக்கவில்லை என்று. அல்லேலூயா. சரி, நாம் வசனத்தை கேட்டோம். உடனே ஆண்டுடைய வார்த்தையின்படி இந்த பூமியிலே நம்முடைய ஜீவியத்தை நகர்த்தி செல்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த கால வேளையிலே சாத்தானால் செய்ய முடியாத 9 காரியங்களை குறித்து நாங்கள் தியானம் பண்ணினோம். கேட்ட வசனங்களை கேட்ட எங்கள் பிள்ளைகளை பேராய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் உங்கள் அன்பு கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அதிசயங்களை காணப்பண்ணோம். கன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் காட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பியூலா ஜெபம்.